டயர்ட்லேருந்து வெளில வரணும், வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சரி ஒரு வேளை உணவு எடுத்துக்கலாம் அப்படிதானே சார். ம். அப்படி யாராவது ஆரோக்கியம் இருக்காங்களா? அப்படி டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி எடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி ஆரோக்கியம் இருக்காங்களா? நிலைமை மோசமா தான் போயிட்டு இருக்குது. ஆமாம், நிலைமை மோசமாக தான் போயிட்டு இருக்குது. ஏன் 30-40 வருஷத்துக்கு முன்னே சுகருங்கிற ஒரு வியாதியெல்லாம் இல்லவே இல்லை. இன்னைக்கு ம் விவசாயம் செய்கிறவனுக்கு கூட சுகர் வந்திருக்கு. ம் காரணம் ஃபெர்டிலைசர். ம் லேண்டில் நிறைய ஃபெர்டிலைசர் போட்டு நெல் வைக்கிறான், அது காய்கறி விதையில வைக்கிறான். அது அதனால மக்கள் எல்லாம் புரியுது புரியுது புரியுது. மக்கள் தொகை பெருகிறப்ப அவன் என்ன பண்ணுவான்? மக்கள் தொகை பெருக என்ன பண்றான்? அவன் நிலத்தை வந்து அவனுக்கு ஆசை வந்துடுது. நிறைய மக்கள் தொகை பெருகுறாங்க. அந்த வேகத்துக்கு அவன் செஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்றான்? மக்கள் தொகை பெருக என்ன பண்றான்? அது உணவு உற்பத்தி அதிகங்கிற பேர்ல அந்த அரசாங்கம் தானே உரம் போட சொல்லுது. ஆமா, அரசாங்கம் தானே அரசாங்கம் அப்புறம் தான் விதையிலேயே மெடிசன் கலந்து அந்த விதை நல்லா வரக்கூடாதுன்னே அனுப்புது. அப்ப இவ்வளவு அரசாங்கம் தான் செய்யுது. அப்புறம் அரசாங்கம் இன்னைக்கு அப்புறம் அரசாங்கம் சொல்லுகின்ற வழி ஃபெர்டிலைசர் அரசாங்கம் தான் உரம் உற்பத்தி பண்ணுது. அரசாங்கம் தான் உரக்கடங்கு வச்சிருக்குது. அதை சொல்றதுதான், அதை கேட்கறதானே உழவர்களுடைய வேலை என்ன? அரசாங்கம் சொல்றது அப்படியே கேட்கறாங்க. அதுல எப்படி தப்பா இருக்க முடியும்? அது தப்பு இருக்கு. அரசாங்கம் தான் மருத்துவத்துக்கு படிச்சு உள்ளது. அரசாங்கம் தான் டாக்டர் படிச்சு உள்ளது. அரசாங்கம் தான் வக்கீலுக்கு படிக்க சொல்லுது. அரசாங்கம் தான் விளையாட சொல்லுது. அரசாங்கம் தான் புத்திக்கு போக சொல்லுது. அரசாங்கம் கூட யோக மார்க்கத்துக்கு போக சொல்லுது. யாரு யோக மார்க்கத்துக்கு? எதுக்கு இருக்கு? இல்ல, அரசாங்கம் எல்லாமே சொல்லுது. மனுஷன் சிந்திக்க தெரியாதா? அங்கதான் சிந்திக்கிற அறிவு மனிதனுக்கு போயிடுச்சு. ஏன்னா அவன் எங்க வந்துட்டான்னு கேட்டீங்கன்னா, அவன் இந்த மதிப்பெண் கல்விக்கு வந்துட்டான். இந்த கல்வி செய்முறை கல்வியிலிருந்து மாறி மதிப்பெண் கல்விக்கு வந்துட்டான். மதிப்பெண் படிச்சுட்டா அறிவு வந்துடும் நினைக்கிறான். 100 மார்க் வாங்கிட்டா அறிவு வந்துடும் நினைக்கிறான். அங்கதான் அவன் தப்பு பண்ணிருக்கான். அப்படிதான் நினைக்கிறேன். 100 மதிப்பெண் வாங்கிட்டா அறிவு வந்துடும் தான் நினைக்கிறாங்க. படிச்சா அறிவு வருங்கிற போய் படிச்சா மதிப்பெண் வரும்னு நினைக்கிறாங்க. மதிப்பெண் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எல்லாம் தெரியுங்கிறாங்க. கடைசியில் எங்க மாட்டிக்கிறாங்க? ஆரோக்கியத்துல மாட்டிக்கிறாங்க. ஆக அது எதை படிக்கிறாங்க? சம்பந்தமில்லாத கல்வி, சம்பந்தமில்லாத அறிவு எல்லாம் போயாச்சு. ஆனா இங்க இயற்கை பத்தி, சட்டத்தை பத்தி நல்லா எழுதி வச்சிருக்கிறாங்க. உடம்பாரழியின் உயிரழிவர், இயற்கை மருத்துவம்னா என்ன, மனம்னா என்ன, ஆரோக்கியம் எல்லாம் பிரிச்சு தமிழ் எழுதி வச்சிருக்கிறாங்களே. ஆனா யாரும் தமிழ் படிக்காத சாபக்கேடுனால என்ன ஆகி போச்சு? எதவோ படிச்சு அந்த காலத்துல எழுதுனாங்க. திருக்குறளை திருவள்ளுவர் எழுதி எல்லாமே, திருவள்ளுவர் சொல்லாத விஷயங்கள் ஒண்ணுமேல எல்லாமே சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் அத பயன்படுத்தி இப்ப வாழ்றதுக்கு உலகம் அந்த நிலைமையில இல்லையே. விஞ்ஞானங்கிற ஒரு நிலைமையில எங்கேயோ பறந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி அது சாத்தியமாகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுல இருக்கிற உண்மைகளை இப்ப இருக்கிற நாகரிகத்துலதான் முன்னேறிக்கிறோமே தவிர ஆரோக்கியத்தில் பின்னோக்கி போயிட்டோம். நாகரிகத்துல முன்னேறியாச்சு. ராக்கெட் கண்டுபிடிச்சாச்சு. ஆகாயத்துல விண்வெளியில போய் குடியிருக்கிறது கண்டுபிடிச்சாச்சு. எங்க போனாலும் ஆரோக்கியம் மட்டும் கிடைக்கல. எங்க போனாலும் நோயற்ற வாழ்வு. என்ன பண்ணாலும் ஆரோக்கியம் மட்டும் கிடைக்கல. பெரிய விஞ்ஞானிகளுக்கு நோய் வருது. இவ்வளவு விஷயங்களும் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு பார்மா கம்பெனி இருக்குன்னா அவன் நோயை உருவாக்குறதுக்கு தானே நிறைய மெடிசன் புதுசா கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு நோய் வருதே. அவனுக்கும் தான் நோய், எல்லாத்துக்கும் தான் நோய் வருது. அப்புறம் நோயிலிருந்து தப்பிக்க நோயற்ற வாழ்வே குறைவிட்ட செல்வம், அறிவாளி நோய் வரணுமான்னு கேட்கறாரு. நீங்க அதை மெஞ்ஞானம் என்ன சொல்லுங்க கேட்டீங்கன்னா, 2 ஞானம் தான் இருக்க முடியும். மெஞ்ஞானம் விஞ்ஞானம் 2 தான் இருக்க முடியும். வேற எதுவும் இருக்க முடியாது. மெஞ்ஞானம் விஞ்ஞானம், அதாவது அறிவியல் மெய்யறிவியல் 2 தான் இருக்க முடியும். இயற்கை சட்டத்தை அறிவியலும் இயற்கை சட்டத்தை புரிஞ்சுட்டு தான் வேலை செய்யுது. மெய்யறிவியலும் இயற்கை சட்டத்தை புரிஞ்சுதான் வேலை செய்யுது. 2க்கும் சின்ன வித்தியாசம் தான், பெரிய வித்தியாசம் கிடையாது. தத்துவத்தை நடைமுறைப்படுத்தின அறிவியல், தத்துவத்தை நடைமுறைப்படுத்தலைன்னா அது மெய்யறிவியல். அவ்வளவுதான். பிலாசபி, தியரி, பிராக்டிக்கல், இவ்வளவுதானே இருக்க முடியும். தியரி, பிராக்டிக்கல். ஒரு 60 வயசுக்கு மேல மக்கள் வயசாயுது, அவங்களுக்கு தண்ணீர் குடிக்கிற அந்த தன்மையே குறைஞ்சிருது. அதுக்கு என்ன செய்யறது? அவங்க அடிப்படையில இருந்து பழக்கத்தை மாத்தணும். அவங்க குருகுல கல்வியே தப்பா இருக்குது. கல்வி முறையே தப்பா இருக்குது. செய்முறை கல்வி இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் செய்முறை கல்வியே கிடையாது. செய்முறை கல்வி ஒழிச்சாச்சு இல்லையா? செய்முறை கல்வி இல்ல.
செய்முறைகளை ஒழிச்சாச்சு. ஆரம்ப காலத்துல தமிழர்கள் செய்முறைகள் தான் பிடிச்சாங்க. 64 கடைகள் இருந்தது, யோக கடைகள் இருந்தது, இசை கடைகள் இருந்தது, மருத்துவ கடைகள் இருந்தது, அப்புறம் பாட்டு கலை 64 கலைகள் இருந்தது, யோக கலைகள் 8 இருந்தது, அட்டமாசித்து 8 இருந்தது. இந்த மாதிரி 80 கலைகள் இருந்தது. எல்லாம் எங்க போச்சு? எல்லாம் செய்முறை தான். இசையில மிகப்பெரிய விற்பனர்கள், மருத்துவத்தில் மிகப்பெரிய ரசவேதையில விற்பனர்கள், தங்கம் செய்யறது, வெள்ளி செய்யறது, இரும்பு உருக்கிறது. இப்ப கூட இரும்பு உருக்கிறது. இப்ப இரும்பை கண்டுபிடிச்சவங்க தமிழர்கள் இப்பதான் சொல்றீங்க. 5600 ஆண்டுக்கு முன்னாடி இரும்பை கண்டுபிடிச்சாங்க, செராமிக் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அப்புறம் வந்து நானோ பார்ட்டிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இல்ல இப்ப சொல்றீங்க ஆக்சைடை பத்தி பேசுறேன். அன்னைக்கே நானோ பார்ட்டிகள் கண்டுபிடிச்சாச்சு, செந்தூரம் கண்டுபிடிச்சாச்சு, ஒரு உலகத்தை பஸ்பமாக்குற வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கானே. ஒரு நெல்லடை கொடுத்தாவே நோய் நல்லாயிருமே. பசுபத்தை கண்டுபிடிச்சாங்க, சுண்ணத்தை இன்னைக்கு அதுக்கு பேர் ஆக்சைடுங்கிறான். அந்த காலத்துல அதுக்கு பேர் சுண்ணம்னு பேரு. இப்ப தமிழ் அது ஆக்சைடுன்னு சொல்றான். ம் எல்லாம் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் ஆனா இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? வெள்ளைக்காரன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான்? அறிவியலுங்கிற பேர்ல வெறும் தியரி மட்டும் கொடுத்துட்டு, அவன் நாட்டுல பிராக்டிகல் இருக்கு. எந்த நாட்டுல? அவன் நாட்டுல பிராக்டிகல் இருக்குது. நம்ம நாட்டுல தியரி மட்டும் கொடுத்துட்டு படிச்சா சம்பளம் வரும்னு சொல்லிவிட்டு போயிட்டான். படிச்சா அறிவு வரும்னு சொல்றது விட்டு போ. நம்ம படிச்சா அறிவு வரும்னு சொல்றோம். தொட்டனை தூறு மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவுங்கிறான். படிக்க படிக்க அறிவு வரணுங்கிறான். இவன் படிக்க படிக்க சம்பளம் வரும்னு சொல்லிட்டான். அப்படி படிச்சவங்களுக்கு சம்பளம் கிடைக்குது? அதுவும் இல்லை. அதெல்லாம் அந்த காலத்துல வெள்ளைக்காரனுக்கு வேலை செய்யறதுக்காக, தன்னுடைய அதிகாரத்தை நிலைப்படுத்துவதற்காக, தன்னுடைய சிஸ்டத்தை, தன் அமைப்பு முறை காப்பாற்றுவதற்காக, அடுத்த நாட்டை சுரண்டுவதற்காக என்ன பண்ணான்னா, அறிவை கொடுக்கற மாதிரி கொடுத்து மனப்பாட கேள்வியை கொடுத்துட்டு அந்த தியரி கொடுத்து போட்டு என்ன பண்ணிட்டான்? மக்களை பூரா மடையனாக்கி அவனுக்கு வேலை செய்யற அடிமைகளா மாத்திட்டு போயிட்டான். அப்ப இங்க இருக்கிற குருகுல பள்ளி பூரா அழிஞ்சு போச்சு, மருத்துவம் அழிஞ்சாச்சு. இப்ப கூட அந்த கொரோனான்னு வந்துச்சு 2021 அந்த சளி நோய் வந்துச்சு, எல்லாரும் செத்து போனாங்க. ஆனால் சித்த மருத்துவத்துக்கு போனவங்க 60,000 பேர் தப்பிச்சிட்டாங்க. சித்த மருத்துவத்தை நோக்கி போனவங்க அவன் சளி குறைந்த உணவை கொடுக்க ஆரம்பிச்சான். ஆனால் வெள்ளைக்காரன் சொல்றது அத்தனையும் சளி. இப்ப நீங்க உலகத்துல சாப்பிட்ற அத்தனை உணவுமே இப்ப எல்லாம் வெள்ளைக்காரன் சொல்ற உணவு தான் எல்லாரும் சாப்பிட்டு இருக்கிறோம். நல்ல மாவு திங்கிறது, நல்ல கொழுப்பு திங்கிறது, நல்ல இறைச்சி திங்கிறது, இது பூரா வெள்ளைக்காரனால் பரிந்துரைக்கப்பட்ட தவறான உணவு முறை. இந்த மாதிரி மாவு தின்னு, கொழுப்பு தின்னு, புரத தின்னு சொல்ற பூரா வெள்ளைக்காரன். ஆனால் ஒரு வெள்ளைக்காரன் கூட ஆரோக்கியம் கிடையாது. அப்ப அவன் என்ன பண்ணிட்டான்னா, இது உடலை பத்தி அறிவில்லை அவனுக்கு. உலகத்துல அதாவது மனித அதாவது உயிரினத்திலேயே மேம்பட்ட உயிரினம் மனிதன் தான். அதை டார்வின் ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி வந்தார், ஜெர்மன் இங்கிலாந்து நாட்டுல வந்தார். அவர் தான் முதல் கண்டுபிடிச்சு சொல்றாரு, உலகத்திலேயே மிகப்பெரிய கண்டுபிடிப்பை வந்து வாலில்லா குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான். அதுதான் வந்து இருக்கிற கண்டுபிடிப்பு மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு. அந்த மனிதனை பற்றி அவர் சொன்னார். அப்ப மனிதன் வந்து கடவுளோட படைப்பல்ல, அது இயற்கையுடைய பரிணாம வளர்ச்சியில வந்து சொல்லிட்டு அதை சொல்றாரு. அதுல இருந்து தான் தமிழ் தொடங்குது. தமிழ் அது மட்டும் இல்ல, புல்லாகி பூடாகி பல்லுருகுமாய் மனிதராய் தேவராய் கணங்களான்னு சொல்லுது. ஆக மேற்கு நாட்டு மக்களுக்கு தான் பரிணாம அறிவியல் புதுசு. ஆனால் கிழக்கு நாட்டு மக்களுக்கு பரிணாம அறிவியல் பழசு. அப்படின்னா மனிதனுக்கு சக்தி எங்கிருந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மனிதன் சக்தி இயற்கை. அதை தான் சொல்லி வச்சாங்க சித்தர்கள். காற்றிலிருந்து சக்தி எடுத்துக்கொள், நீரிலிருந்து சக்தி எடுத்துக்கொள், அண்டவிலிருந்து சக்தி எடுத்துக்கொள், பசி தாகத்தை கட்டுப்படுத்தி நீர் மருத்துவத்தை பின்பற்று, உங்களுக்கு அந்த உணவு பாதி சுத்தம் செய்வதற்கு மூலிகை சாப்பிடு அப்படின்னு ரெண்டையும் சொன்னான். ரொம்ப எளிமையா சொல்லி கொடுத்தான். நீரை மருந்தாக இருந்து, மூலிகை சாறை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு அருந்து, வள்ளலாறு வரைக்கும் சொல்லிட்டு போனாரு. வள்ளல கூட நீரை அருந்துங்க, அந்த மூலிகை சாறை அருந்துங்க, எந்த நோயே வராதுன்னு சொல்லிட்டு போனாரு. இவன் எல்லாத்தையும் தின்னுக்கும், எப்படி வேணா இன்னுக்கும் ஒரு ஊதாரி மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறாங்க அலோபதியில. தப்பு எங்க நடக்குது? நம்ம கிட்ட தான் தப்பு இருக்குது. அவன் தப்பா தான் சொல்லி கொடுப்பான். பிரிட்டிஷ்காரன் எப்பவும் அவன் பிரிட்டிஷ்காரன் சொல்றது பூரா சரி கிடையாது. அவனோட அறிவியல மொத்த தப்பு. இன்னைக்கு இவ்வளவு அறிவியல் முன்னேறி இருக்குது, எந்த நாட்டில் அமைதி கிடையாது, நோயற்ற வாழ்வு கிடையாது, நீதிமன்றங்கள் தெளிவில்லை, எல்லாம் தப்பு. நீதிபதிகள் இருந்து நீதிமன்றம் அத்தனையும் ஊழல், அத்தனையும் எதையும் நம்ம சொல்ல முடியல. அப்போ நம்ம நீதி நூல்களை மறந்துட்டோம். உணவு ஒழுக்கம் நம்மகிட்ட கிடையாது. நினைச்ச நேரத்துல 3 வேலை திங்கிறது, 7 வேலை திங்கிறது. ஒரு வேளை தின்பான் யோகின்னு எழுதி வச்சிருக்கான், ஒரு வேளை உண்றவன் தான் யோகின்னு எழுதி வச்சிருக்கிறான். 2 வேளை தின்பவன் போகின்னு எழுதி வச்சிருக்கிறான், 3 வேளை தின்பவன் ரோகின்னு எழுதி வச்சிருக்கிறான், 4 வேளை திங்கிறவன் பூமிக்கு லாய்க்கில்லாதன்னு எழுதி வச்சிருக்கிறான். இப்படி எல்லாம் தமிழ் சொல்லுது. ஏன் பின்பற்றுறது இல்லை? அங்க மனம் அறிவுரை என்னதான் சொன்னாலும் மனம் மாறுறது இல்லை. மனம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? மனம் மாறாதனால ஏற்பட்ட சாபக்கேடு. அப்ப முதல்ல உடம்பை காப்பாற்றணும். உடம்புக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மனம் எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியும். ஆனா அது மனம் வந்து உடம்பை தான் பயன்படுத்துது. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உடம்பை பயன்படுத்துது. உடம்பு கேட்கறது இல்லை. காலுக்கு என்ன செருப்பு வேணும்னு உடம்பு கேட்கறதில்ல, மனசுதான் கேட்குது.
ஏன்னா அந்த விதவிதமா கேட்குது. மனசு என்னென்ன விதவிதமா சொல்லுதோ அதெல்லாம் உடம்புல போட்டுக்குது. உடம்பு ஒரு சுமை மாதிரியும் உணவு ஒரு சுமைதாங்கி மாதிரி வச்சுக்கிறத தவிர உடம்பு சொல்றத மனசு கேட்கறது இல்லை. அப்ப மனம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அதன் போக்குல போறங்காட்டி தான் எல்லா விஞ்ஞானிகளும் பாடினாங்க, எல்லா மெஞ்ஞானிகளும் பாடினாங்க. மனம்தான் இவ்வளவு கேட்டுக்கும் காரணம். அப்ப அந்த மனதை பற்றி பேசணும். இப்ப மனதை பற்றி பேசுகின்ற பொழுது உடலை பற்றி பேசாகணும். இப்ப இதெல்லாம் சேர்ந்ததான் இந்த நீர் மருத்துவம். சரியா? இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. அது மிகப்பெரிய ஒரு சிந்தனை வரும். சரிங்க. முயற்சி பண்ணுங்க. எல்லாம் எல்லாம் தவறு ஆயானது. தவறு வந்து எல்லா பக்கம் தவறு இருக்குது. அந்த தவறை ஆமா. சரி செய்யறதுக்கு நாம வந்து முயற்சி பண்ணணும். மக்களுக்கு நல்லதை சொல்லித் தரக்கு முயற்சி பண்ணணும். குற்றம் இல்லாத நாடு கிடையாது. குற்றத்தை களைந்து தான் பார்க்கணும். மேற்கு நாட்டிலையும் குற்றம் இருக்குது, கிழக்கு நாட்டிலும் குற்றம் இருக்குது, அவன் நாட்டிலையும் கல்வியில குற்றம் இருக்குது, இங்கேயும் கல்வியில குற்றம் இருக்குது. குற்றத்தை நீக்கி கொடுக்கறது தான் ஆசிரியன். ஆசிரியன் சொன்னாலே ஆசுனா குற்றம், இது என்ன சுத்தப்படுத்தவும் அர்த்தம். ஆசிரியன் என்று சொன்னாலே குற்றத்தை நீக்கி கொடுப்போம்னு பேர். அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்றேன், இந்த மருத்துவத்தை எடுத்துக்கொண்டு சுத்தப்படுத்தி குற்றம் இல்லாமல் வாழ கட்டீங்கன்னா 100 ஆண்டு நோய் இல்லாமல் வாழலாம். மற்றபடிக்கு வேற எதிலும் நோயெல்லாம் வாழ முடியாது. பெரிய ஆப்பிள், அந்த ஆப்பிள் ஐபோனை கண்டுபிடிச்சான். அவன் பேரு ஸ்டீவ் ஜாப்னு சொல்லிட்டு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி சரிங்க. செத்து போனான். 51 வயது கூட தாண்டல. உலகத்துக்கே மிகப்பெரிய பணக்காரன். ஆஹ் அமேசான் மாதிரி அவனும், எலன் மாஸ்க் மாதிரி அவனும் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் தான், ஆப்பிள் கம்பெனிக்காரன். அவனாலே நோய் குணமாக்க முடியல. அவனால மிகப்பெரிய ட்ரீட்மெண்ட் இருக்குது அவங்ககிட்ட. அவங்க நாட்டில் அமெரிக்காவில் மிகப்பெரிய உயர்ந்த மருத்துவமனை இருக்கிறது, எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்குது, சிடி ஸ்கேன் எல்லாம் அவங்க கண்டுபிடிச்சதுதான். இருந்தாலும் அவன் சாதாரண உணவு பழக்கத்தை மாற்ற தெரியாதனால, சுத்தம் தெரியாதனால, அவன் இறைச்சி மேல் நம்பிக்கை இருக்கிறான். அந்த இறைச்சி அவனை கொண்டு போடுச்சு. இப்படித்தான் இருக்கு. சரிங்களா? வணக்கம் ஐயா. சரி, ஆமாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன திடீர்னு ஆச்சரியமா இருக்கு. 27 முடிக்கலாம்னு நினைச்சா வந்துட்டீங்க. பரவாயில்ல பரவாயில்ல. நான் சும்மா ஆக்சுவலி கொஞ்சம் எப்போ லேட்டா ஆரம்பிப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் சரி அது கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. அதாவது இன்னைக்கு 2:10 இது 12 அந்த காலையில 11-10 மணிக்கு பேசினேன். அதுல காலை இப்ப ஒரு மாணவர் ஒருத்தர் கேட்டாரு. அவரு ஒரு 3/4 மணி நேரம் வெறும் போன்லயே பேசினேன். ம் அப்படியா? வெளியே நின்று இருந்தேன், கீழே வெளியே நின்று இருந்தேன். கட்டடத்தோடு கொஞ்சம் தள்ளி போனங்காட்டி அங்க டவர் கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் அவங்கள கூப்பிட்டு இப்ப நான் சொன்னேன், பழசெல்லாம் மறந்துட்டு புதுசு செய்யுங்க. கடைசியில வந்து அவங்கள காப்பாற்ற முடியல, இவங்களை காப்பாற்ற முடியல சொன்னாங்க. எல்லாம் போச்சுமா. அதாவது நல்லவெல்லாம் இருக்கலாம், முட்டாள்ல கூட நல்லவன் இருப்பான். அது ஒண்ணும் செய்ய முடியாது. முட்டாள்ல கூட நல்லதான். அப்பாவிங்கிறான். அப்பாவின்னு என்ன இருந்தான் கிட்டத்தட்ட முட்டாள் மாதிரி இருக்கும். அப்பாவியா இருந்தா அப்புறம் முட்டாள்தனம் தானே. ம் ம். நல்லவனா அப்படியும் சொல்ல நல்ல முடியாது. அது ஒண்ணும் செய்யணும் சொன்னா. அப்பாவித்தனம் என்ன அர்த்தம்? நம்ம புத்தியை பயன்படுத்தணும்னு அர்த்தம். அப்பாவியா இருக்கணும்னு அர்த்தம். புத்தியை பயன்படுத்துறவங்க தான் இங்க திருந்து வர முடியும். ஆமா ஆமா கண்டிப்பா. புத்தியை பயன்படுத்தினா முட்டாள் தானுங்க. புத்தியை பயன்படுத்தா அது பேர் முட்டாள் தானுங்க. ஆமா ஆமா. மக்கள் மக்கள் அதாவது நமக்கு வந்து அறிவுரை எளிமையா சொல்லியிருக்காங்க. புத்தியை பயன்படுத்தல முட்டாளுங்கிறான். என்ன புத்தி கெட்டு போச்சான்னு கேட்கறான். ஆமா ஆமா. வகுப்பு நடந்துட்டு இருக்குதுமா. அவன் இந்த 2 மணி வகுப்பு நடந்துட்டு இருக்குது. யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி தனலட்சுமின்னு யாரோ வந்திருக்காங்க. தனலட்சுமி வந்திருக்காங்க. அது நான் ஏற்கனவே சரி நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நினைச்சேன் நானு. அது கூப்பிட்ட மகேஸ்வரன் யாரோ, அவங்க மகேஸ்வரி அவங்க சொல்லி வந்திருக்காங்க. அதனால இப்ப அவங்களுக்கு விளக்கம் சொன்னேன். அதாவது மொத்தம்ல அரசாங்கம் மட்டும் இல்லமா, அரசாங்கம் வந்து நீதிமான்கள் ஆசிரியர்கள் சொல்வதை கேட்கணும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா போரவே அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சோழர்கள் காலத்துல, பாண்டியர்கள் காலத்துல புலவர்கள் போய் போரை நிறுத்தியிருக்காங்க. புலவர்கள் போய் போற நிறுத்திருக்காங்க. அவையார் போய் நிறைய புலவர்கள் போய் மன்னவனு நீயோ வட நாடு முனதோ உன்னை அறிந்த தமிழை ஓதினோம் என்னை இருந்து ஏற்றுக்கொள்ளாத வேந்து உண்டு குரங்கு ஏற்றுக்கொள்ளாத கொம்பு உன்னை அறிந்தது. அதாவது மன்னவனும் மாசர கற்றவனும் சீர்தூக்கில் கற்றவருக்கு சென்றமிடலாம் சிறப்பு அப்படின்னு பாடியிருக்காங்களா. மன்னவனும் மாசர கற்றவனும் சீர்தூக்கில் மன்னவனுக்கு தன் தேசம் எல்லாம் சிறப்பில்லை, கற்றவனுக்கு சென்றமிடலாம் சிறப்பு. ஆமா, இதெல்லாம் தமிழ்ல தான் இருக்கு. இதெல்லாம் தமிழை தான் இருக்கு. நீ பாட்டு வேற மொழி இங்கிலீஷ் படிச்சுட்டு, சமஸ்கிருதம் படிச்சுட்டு, ஹிந்தி படிச்சுட்டு, உருப்படாத படிச்சுன்னா என்ன தெரியும் உனக்கு? அவங்க தாய்மொழியில் இருக்கிற மற்ற மொழியில் இருக்கிற அறிவியல் அவன் தாய்மொழியில மொழி மாற்றல செய்யணும். இப்ப வெள்ளக்காரன் சொல்றதான் கேட்டு வெள்ளக்காரன் சொல்றதான் கேட்கறீங்க. வெள்ளச்சேவன் படிக்கிற பெண்ணாக வெள்ளக்காரன் எதையும் முடியும். வெள்ளக்காரன் வந்து ஒரு விபச்சாரிங்க. அவனுக்கு ஒழுக்கம் கிடையாது, குடும்பம் கிடையாது, மானம் கிடையாது, வெக்கம் கிடையாது, சூடு சுரணை எதுவும் கிடையாது. குடும்பம் தான் அவனுக்கு கிடையாது. என்னது யார் யாரோட கூட போய்க்கலாம், யாரோட டிசிப்ளினே கிடையாது அவனுக்கு. நம்மளுக்கு தான் உலகம்னா என்ன, மக்கள்னா என்ன, குடும்பம்னா என்ன, மக்கள் பேர்னா என்ன, வாழ்க்கை துணை எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. கண்டிப்பா.
பிரம்மச்சாரியம்னு குழந்தை வாழ்க்கை ஒன்று இருக்குது, அப்புறம் குடும்ப வாழ்க்கைன்னு இருக்குது, இந்த குழந்தைகள் மேல் நோக்கி கொண்டுட்டு வரோம்னு இருக்குது, அப்புறம் அவங்களுக்கு இப்படி எல்லாம் படிப்படியே நமக்கு வந்து வாழ்க்கை முறையே 4 5 பிரிச்சு வச்சிருக்காங்களே ஒழுக்கம். கண்டிப்பா பொறுப்புகள் ஜாஸ்தி. நம்மகிட்ட அனுபவம் இருக்குது, படிப்பு இருக்குது, மனிதனை நல்ல வழியில கொண்டுட்டு போகணும், அவனை முக்திக்கு கொண்டு போக சொல்றான். எல்லாரும் செத்து போறாங்க, செத்து போகாதடா சமாதிக்கு போடா அப்படிங்கிறான். எது சமாதிக்கு போகணும்னு சொல்றாங்க. செத்து போகாதேங்கிறான். செத்து போகாதடா மவனே. இப்ப எல்லாரும் செத்து போறாங்க, வெள்ளக்காரனும் சேர்த்துக்கிறான், மேற்கு நாடும் செத்து போகுது, கிழக்கு நாடும் செத்து போகுது. சித்தர்கள் மட்டும் தான் சமாதிக்கு போனாங்க. ஆமா. அப்ப முக்தி நிலையில் ஒண்ணு இருக்குது, எல்லா பொருளும் முக்தி போகுது, முக்தி போகுது கழண்டு கீழே விழுகுது. அது சட்டை எந்த நோவும் இல்லாம நொடியும் இல்லாம அழகா கழண்டு கீழே வந்து மீண்டும் உற்பத்தி பண்ணிட்டு திரும்பி போகுது. இவன் மட்டும்தான் சட்டையை கிழிச்சிட்டு சாகுறான். இவன் மட்டும்தான் ஐயோ அம்மானு கத்திக்கிட்டு சட்டையை கிழிச்சு சாகுறான். வெள்ளைக்காரனு சட்டை கிழிச்சிட்டு அவனுக்கு சட்டை வந்து ஐயோ எனக்கு கத்துறான், புற்றுநோய் வந்து ஐயோன்னு கத்துறான், மேற்கு நாட்டுக்காரனும் ஐயோ எனக்கு கத்துறான், கிழக்கு நாட்டுக்காரன் ஐயோ கத்துறான். என்னடா கருமாத்திரமா இருக்குது. அவன் தான் புத்திசாலின்னா அவனும் மானம் கட்டு போயிட்டான், இவன் தான் முட்டா அறிவியல் பார்த்து இவனும் அதே மாதிரி கத்துறான். அப்ப யாருதான் தீர்வு சொல்றது? அதனால கண்டுபிடிச்சாச்சு எளிமை. அப்புறம் அந்த அவங்ககிட்ட பேசணும்னு கவலைப்படாதீங்க, அது போனது போச்சுங்க. அதாவது நாம வந்து காலத்தால் வென்றிருக்கிற நூல்களைத்தான் அடையாளம் காட்டுறோம். இப்ப இடையில இந்த இப்ப இருக்கிற நூல்களை எதுவுமே பயனற்றது. இப்ப இருக்கிற எழுதிய நூல்கள் அத்தனையும் பயனற்றது, அத்தனையும் பயனற்றது. ஒரு நூல் கூட ஒழுக்கமான நூல் கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா எல்லாம் அறிவியல் நூலே ரொம்ப குறைவா இருக்கு. மதம் சம்பந்தமான நூல்கள் தான் இருக்குமே தவிர அறிவியல் நூல்கள் ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்கு. அறிவியல் நூல்கள் சயின்டிபிக் அப்ரோச்சே ரொம்ப ரொம்ப குறைவுதான். என்ன பண்ணி தொலைகிறதுங்க. அதனாலதான் நாம என்ன சொல்லணும்னா, நாம வந்து அந்த காலத்தால் வென்றிருக்கிற, அப்புறம் அவங்கள்ட்ட சொன்னேன், காலத்தால் வென்றிருக்கிற நூலை வைத்துதான் அடையாளம் காட்டணும். இப்ப இருக்கிறவங்க பூரா என்ன பண்ணிருப்பாங்க, அது பிசினஸா மாத்திக்கிட்டாங்க. தனக்கு தெரிஞ்ச மாதிரி அது தமிழையும் ஆராய்ச்சி பண்றது இல்ல. குறிப்பா யோக மன்றங்கள் வந்து குறிப்பா யோக மன்றங்கள் முழுமையாக திருமந்திரத்தை ஆராய்ச்சி பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்ல, திருமந்திரத்தை சொல்ற மாதிரி தமிழ்ல வேற எந்தெந்த நூல் சொல்லுதுன்னு பார்க்கணும். சரி, திருமந்திரம் மட்டும் இல்ல, சமஸ்கிருதத்துல எந்தெந்த நூல் சொல்லுதுன்னு பார்க்கணும். சமஸ்கிருதம் மட்டும் இல்ல, உலகத்துல யார் மனதை பத்தி இதெல்லாம் பேசணும். இத்தனை கிட்ட நூற்றுக்கணக்கான நூல்களை ஆய்வு பண்ணிட்டு ஒரு முடிவு வரணும். என்னது, அதை நீ கடைபிடிச்சு பார்க்கணும். நீ கடைபிடிச்சு பார்த்து இயற்கை சக்தியில வாழ கற்றுக்கொள்ளணும். ஆகாரம் எடுக்காம பிச்சை எடுக்காம அந்த மனம் தெளிவா இருந்து அதுல நீ வாழ கற்றுக்கணும். அதை விட்டு போட்டு ஆனந்த பவன் ஹோட்டல் நம்புறது, ஆரி பவன் ஹோட்டல் வாங்கி சாப்பிடுறது, இதுல என்னது இதெல்லாம்? ஆனந்த பவன் ஹோட்டல்ல தான் ஆரோக்கியத்தை கொடுத்தான்னு கேட்கறேன். அவனுக்கே புற்றுநோய் தான். ஆனந்த பவன் ஹோட்டல்காரன் சக்கரை விழுந்து சாகுறான், ஆரி பவன் ஹோட்டல்காரங்க புற்றுநோய் விழுந்து சாகுறான். என்னடா கொடுமையா இருக்கு. அப்புறம் அதை திங்கிறவனுக்கு அவனுக்கு எப்படி ஆரோக்கியம் வரும்? சேலத்துல ஒரு ஹோட்டல் லட்சுமி பிரகாஷ்னு ஒரு ஹோட்டலுங்க, மிகப்பெரிய ஒரு பெரிய ஹோட்டலு. அது இல்லாத சரக்கே கிடையாது. ஆனா அந்த ஹோட்டலினுடைய ஓனர் வந்து பாத்தீங்கன்னா காலையில பழைய களி தான் கரைச்சி குடிப்பாரு. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி போக போக ஒண்ணு விட்டுட்டே போவாரு. காலையில் நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னாக்கா 85 வயசு, இந்த மாதிரி யூரின் வந்து அடக்க அப்படின்னு சொன்னீங்களா, அந்த மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஓனர், போற இடத்துல எல்லாம் ஹோட்டலு. ஆனா இருந்தாலும் அவருக்கு வந்து தீராத அந்த சக்கரை வியாதி ஒண்ணுக்கு கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவர் களி தான் கரைச்சி குடிக்கிறார். அவர் அவ்வளவு சமைச்சு மக்களுக்கு போட்டு என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே, உடம்பை தன்னோட உடம்பை காப்பாத்துறாரு, தன்னோட உடம்பை. ஆமா, அதான் இந்த வழக்கறிஞர் 86 வயசு வழக்கறிங்க லாயரு, என்னது மீனம்பாக்கம் என்னமோ ஆவடி பக்கத்தால ஒரு பெரிய நகரம். அந்த நகரம் சீனியர் லாயர் சென்னையில. அது ஆவடி பக்கத்துல டக்குன்னு வரமாட்டேங்குது, அங்கதான் எல்லாமே நிற்கும். ஆவடி பக்கத்தால அது முக்கியமான ஊர், என்னமோ ஊரு, என்னது என்ன நத்தம், என்னது என்னமோ சொல்லுவாங்க, இருக்கட்டும். அந்த அது டிஸ்ட்ரிக்ட், அந்த டிஸ்ட்ரிக்ட், அது அந்த டிஸ்ட்ரிக்ட் வருது. அது என்ன இதுல வள்ளுவர் என்ன திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல வருது. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல வரக்கூடியது. அந்த பகுதியை சேர்ந்தவர், நல்ல மனிதர். அவங்க பையன் மதிமுகல் இருக்காரு. அவர பேத்தி வந்து எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்குது. எம்பிபிஎஸ் 3ஆம் ஆண்டு 2ஆம் தனியார் கல்லூரியில் எம்பிபிஎஸ் படிக்க இப்ப எத்தனை கோடி செலவாயிருக்கும் பாருங்க. பயங்கர செலவாகும். சீட்டே 1.25 கோடிங்க. சீட்டே 1 கோடிங்க. 1.25 கோடி 1 கோடி. இது சாதாரணமா? நீ வெளிநாடு போனாலும் 50 லட்சம் வேணும். நீ பஹ்ரைன் இது அதுக்கு பேர் ரஷ்யா போனாலும் 50 லட்சம், 50 குறைஞ்சபட்சம் 40 லட்சம் 50 லட்சம் வேணும். $50,000 எல்லாம் படிக்க முடியாது. அது 6 வருஷம் படிக்கும். அப்புறம் அது மாதிரி அது காரணம் அவர் உணவு பழக்கத்தை மாற்றி விட்டேன். 2-3 நாள் உணவு பழக்கத்தை மாற்றி விட்டு அப்புறம் அதுக்கப்புறம் கண்டுக்கல. அப்புறம் வந்துட்டு இது இப்படியே கடைப்பிடிங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்.
அதுக்கப்புறம் தொடர்பும் கிடையாது, துண்டிச்சாச்சு. அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன தெரியும்? அப்புறம் 85 வயசுக்கு என்னத்தை போய் பேசுறது? அது ஆர்வ கோளாறுல செய்யறது. அவங்க பையனுக்காக 3 நாள் சொல்லி கொடுத்தேன். அந்த அளவுக்கு அறிவும் கிடையாது, ஞானமும் இல்லை. ஒரு வழக்கறிஞர் அவ்வளவு தூரம் குணமாக்கி இருக்கேன், ஞானமே இல்லை. எனது தொடர்ந்து கான்டாக்ட்ல வச்சுக்கணும்ல. ஏன்னா ஒரு 2 நாளிலேயே வந்து சிறப்பான முறையில ரிசல்ட் கொடுத்துருக்கீங்க. ஆமா, அது தொடர்ச்சியான ஒரு கான்டாக்ட் வச்சுக்கணும்ல. அவ்வளவுதான். அந்த ஞானமே இல்ல அவங்களுக்கு. அவருக்கு இல்ல பாவம். அதான் சொல்றான், ஓ இப்படி செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் தத்துவத்தை புரியாம அவன் வந்து சொல்லிக் கொடுக்க கூடாது. அப்புறம் அப்பவே அந்த ஞானம் வந்து அப்புறம் தான் படிப்படியா வர்றேன். என்ன பண்ண முதல்ல ஆதாரத்தை முதல்ல பாத்தீங்கன்னா, அது குணமாகுதுன்னு பார்த்துக்கிட்டு, அப்புறம் என்ன குணமாகுதுன்னு பார்த்துக்கிட்டு, அப்புறம் அப்புறம் சொல்லிக் கொடுக்க அப்புறம் அந்த குணமாகுது. 4வது நாள்லயே, அந்த 3வது நாள் கிளம்பிட்டேன். 72 மணி நேரம் தான் இருந்தேன். இந்த 3வது நாள்லயே வந்து அந்த கால் வீக்க சட்டனா வாங்கிருச்சு. அப்படியே கால் வீக்க நடனா வாங்கி, அந்த அந்த கருப்பு கால் அந்த 3வது நாளே ரத்த ஓட்டம் அதிகமாயிடுச்சு. நான் சொன்னேன், இது அப்படியே ரத்த ஓட்டம் அதிகமாயிட்டே வரும், அது தானாவே கழண்டு கீழே விழுந்துரும். அது வரைக்கும் அந்த என்னென்னமோ வேப்பெண்ணெய் அந்த எண்ணெய் என்ன போட்டு அல்ல நொசன்னு கிடந்தது. நாற்றம் சகிக்க முடியல. அப்புறம் பார்த்தா எல்லாம் வீடியோவில் பதிவு பண்ண எல்லாத்தையும் அப்புறம் காமிச்சு போட்டு, அப்புறம் வழக்கறிஞர்களுக்கு அந்த அளவுக்கு ஞானம் கிடையாதுங்க. நான் வந்துட்டு நான் நல்ல இல்லை தாறுமாறா தின்னுட்டு டவுனில் இருக்கிறவங்களுக்கு என்ன அறிவு இருக்கு போகுது? டவுனில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஞானம் இல்லை. அது இல்லாம எங்களுக்கு ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குங்க. அந்த லாயர்ஸ் எங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அதனால நாம சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரமா. அப்புறம் ஆனா ஆரோக்கியத்துல மட்டும் உங்களுக்கு அப்புறம் அப்படி இருக்கிற ஆரோக்கியத்துல தெளிவா இருக்கணும். பெரிய சுப்பீரியர் கால்ஸ் பெரிய அறிவு இருக்குன்னு சொல்றவன் ஆரோக்கியத்தில் தெளிவா இருக்கணும்ல. எல்லாத்துலயும் தெளிவா இருக்கணும் இல்லைங்க. அது அதுக்கு பேரு மன கர்வம்னு அர்த்தம். என்னது? அறிவில வலிமையா இருக்கலாம், அது அறிவில் வலிமையா இருக்கலாம், அறிவில் தெளிவா இருக்கலாம். அது மனதில் இருக்கிற ஆணவம், மனதில் இருக்கிற ஆமா, அது அவங்க தெளிவா இருக்கணும். சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். அப்படி நம்ம இரவு 8 மணிக்கு பேசலாம். சரிங்களா ஐயா? நன்றி 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 நன்றி.